உங்கள் அனைவருக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில குழுவின் சார்பில் முதலில் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர் சண்முகம் அவர்கள் மாநில செயலாளராக தெரிவு செய்யப்பட்டதிலிருந்து இன்று வரை அவரை முதலில் நேரில் நான் சந்திக்கிறேன். தொலைபேசியில் வாழ்த்து சொன்னேன். இப்பொழுது மனதின் அடியாழத்திலிருந்து அவர் முகம் பார்த்து அவருக்கு புரட்சிகரமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு நீண்ட நெடுங்கால உழைப்பு, எதிர்பார்ப்பில்லாத உழைப்பு, ஒடுக்கப்பட்ட மக்கள், துயர்படுகிற மக்கள், கண்ணீர் விடுகிறவர்கள், புறக்கணிக்கப்பட்டவர்கள், யார் பார்வைக்கு சுமாரானவர்களோ அவர்கள் மத்தியிலேயே உருண்டு பிறண்டு எழுந்து இன்றைக்கு இந்த நிலைக்கு அவர் வந்திருப்பது குறித்து எனக்கு உள்ளபடியே மகிழ்ச்சி. கம்யூனிஸ்டுகள் அப்படிதான் உருவாகிறோம், அப்படிதான் உருவெடுக்கிறோம். யாருடைய கடைக்கண்களால் அல்ல. இன்றைக்கு நாட்டுடைய உள்துறை அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிற மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அவர்கள் இந்தியாவுடைய பிரதமரின் கண் பார்வையில் அந்த பொறுப்புக்கு வந்தவர், தேர்வு செய்யப்பட்டு வந்தவர் அல்ல. நம்மால் சொல்ல முடியும், கம்யூனிஸ்டுகள் மட்டுமே தங்கள் மாநாடுகளில் தங்கள் பொறுப்பாளர்களை தேர்வு செய்கிறார்கள். அந்த உயர்ந்தபட்ச ஜனநாயகத்தை இன்று வரை இந்திய அரசியலில் 100 ஆண்டுகள் அதை நாங்கள் கடைபிடிக்கிறோம். இன்னும் வரும் ஆண்டுகளிலும் நாம் அதை கடைபிடிப்போம். இது உட்கட்சி ஜனநாயகத்தினுடைய உச்சம். தொடர்களே, நண்பர்களே, எனக்கு பின்னர் மாநில செயலாளர் பேசியிருக்கிறார். அவர் அதிக நேரம் எடுத்து பேசிட்டோம். நான் மிக சுருக்கமாக பேச விரும்புகிறேன். ஒரு தலைப்பில் பேசுவது என்பது மிக சிறப்பு. அதிலும் இன்றைக்கு பாசிச சக்திகளை முறியடிப்பதற்கான ஒரு கருத்தியலை மக்களிடம் உரையாடலாக கொண்டு செல்ல வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தான் இங்கே இந்த தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. நண்பர்களே, இந்தியா ஒரு உலகத்தில் வேற எந்த நாட்டிலும் இல்லாத ஒரு மிக சிறந்த ஜனநாயகத்தை நாம் கொண்டிருக்கிறோம். உலகத்தில் எந்த நாட்டை ஒப்பிட்டாலும் ஒரு நாடாளுமன்ற ஜனநாயகம், நம்முடைய நாடாளுமன்ற ஜனநாயகம் மிகச் சிறப்பானது. இதன் பொருள் இந்திய சமூக அமைப்பை நாம் அங்கீகரிக்கிறோம் என்பதல்ல. இந்திய சமூக அமைப்பு ஏற்றத்தாழ்வான சமூக அமைப்பு, முதலாளித்துவ சமூக அமைப்பு, அடக்குமுறைகளும் அநீதிகளும் நிரம்பி வழிகிற சமூக அமைப்பு. இந்த சமூக அமைப்போடு நமக்கு உடன்பாடு இல்லை. ஆனால் இந்திய அரசியல் சாசனம், இந்திய நாடாளுமன்ற ஜனநாயகம், இந்தியாவுடைய பன்முகம், இந்தியாவுடைய சார்பின்மை, குறிப்பாக மதச்சார்பின்மை என்று இவற்றையெல்லாம் சேர்த்து பார்க்கிற போது இது உள்ளபடியே ஒரு அற்புதமான நாடு. உலகத்தில் எந்த நாடும் வரலாற்று வழியில் இவ்வாறு தானே உருவாகி வந்ததில்லை. உதாரணத்துக்கு சீனாவை சொல்லலாம், இந்தியாவை சொல்லலாம். மற்ற நாடுகள் உருவாக்கப்பட்ட நாடு. அமெரிக்கா செவ்விந்தியர்களின் பூமி. அது படையெடுத்து அபகரிக்கப்பட்டது. அருகில் இருக்கிற நாடுகளை எல்லாம் படையெடுத்து இணைத்துக் கொண்டார்கள். ரஷ்யா போன்ற நாடுகளிலிருந்து சில மாநிலங்களை விலைக்கு வாங்கினார்கள். அப்படி உருவானது அமெரிக்காவே. ஆனால் வரலாற்றில் தொன்மை வழியில் கங்கை சமவெளி, சிந்து சமவெளியில் இருந்து அலெக்சாண்டர் படையெடுப்பு, ஆரியர் படையெடுப்பு, செங்கிஸ்கான் படையெடுப்பு, முகலாயர்களுடைய படையெடுப்பு என்ற அந்த படையெடுப்புகளை எதிர்த்து தேசிய இனங்கள் ஒன்றுபட்டு ஒரு தேசத்தை உருவாக்கிய நாடு உலகத்தில் மிக மிக அரிது. இந்தியா அப்படி உருவான ஒரு நாடு. இந்த நாட்டுடைய பன்முகம் வெறும் அரசியல் சாசனத்தால் மட்டுமே உருவானதல்ல, வரலாற்று வழியில் உருவானது. நீண்ட நெடுங்காலம், பல நெடுங்காலம் தேசிய இனங்களுடைய ஒற்றுமையால் உருவானது இந்தியாவுடைய பன்முகம். எனவே இந்தியாவுடைய கருத்தாக்கத்தில் முதலில் இருப்பது பன்முகம். இந்த பன்முகம் வரலாறு நமக்கு அளித்திருக்கிறது. வரலாற்றில் தேசிய இனங்கள், நம்முடைய தேசிய இனங்கள் நமக்கு அளித்தது. இந்த ஒற்றுமைதான் கங்கை சமவெளி, சிந்து சமவெளி ஒன்றிணைத்தது. இந்தியாவுடைய நெருக்கத்தை, இந்தியா என்கிற பூகோள தோற்றத்தை அதுதான் துவக்கி வைத்தது. பிறகு பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் இந்தியாவை உருவாக்கியது. பிறகு இந்திய விடுதலை போர் அதை கட்டமைத்தது. இன்றைக்கு இந்திய நாடாளுமன்றம் இந்தியாவை கட்டமைத்திருக்கிறது. இந்தியா உருவானுடைய சுருக்கமே இதுதான். இன்றைக்கு இந்தியா என்று சொன்னால் இந்தியாவை எப்படி பார்க்கிறார்கள்? பன்முகம். அதான் இந்தியாவுடைய கருத்தாக்கத்தில் உச்சம். இவ்வளவு மொழி பேசுகிற மக்கள் உலகத்தில் இல்லை. இவ்வளவு மதங்களை கொண்ட நாடு உலகத்தில் இல்லை. இவ்வளவு கலாச்சார வேறுபாடுகளை கொண்ட நாடு உலகத்தில் இல்லை. அத்தகைய அற்புதமான பூமியாக இந்த பூமி இருக்கிறது. பன்முகத்தின் உச்சமாக இந்த பூமி இருக்கிறது. யாரையும் இது வரவேற்கும். அலெக்சாண்டரிடம் நாடு தோற்றது, செங்கிஸ்கானிடம் நாடு தோற்றது, முகலாயரிடம் நாடு தோற்றது, பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்திடம் நாடு தோற்றது. ஆனால் தோற்றவர்கள் இங்கே இல்லை. ஆனால் தோற்கடிக்கப்பட்ட இந்தியா இருக்கிறது. அதான் உலகத்தின் உச்சமாக இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த இந்தியா இன்று வரை உயிர் பெறுவதற்கு என்ன காரணம்? பன்முகம் தான். அந்த பன்முகத்தினுடைய அச்சாணியாக இருப்பது சார்பின்மை.
மதச்சார்பின்மை. இந்தியாவில் பல மதங்கள் இருக்கிறது. இந்திய அரசியல் சாசனத்தை வகுக்கிற போது டாக்டர் அம்பேத்கர் மகாத்மா காந்தியை பார்த்து கேட்டார், இந்தியாவினுடைய மயில் நம்மால் சொல்ல முடியும், பறவை நம்மால் சொல்ல முடியும், விலங்கை நம்மால் சொல்ல முடியும், இந்தியாவுக்கென்று ஒவ்வொன்று குறியீடுகள் உண்டு, ஆனால் இந்தியாவுக்கென்று எது மதம் என்று கேட்டார். நேரு அங்கு வீற்றிருந்தார். அரசியல் நிர்ணய சபையில் பலரும் இந்தியாவை இந்து மதத்தின் பக்கம் சாய்ப்பதற்கு முயற்சித்தார்கள். பெரும்பான்மை மதம் இந்து மதம் என்று நாம் அறிவித்து விட்டால் சிறுபான்மை மதத்துக்கு அச்சம் உருவாகும். எனவே சிறுபான்மை மதம் அச்சமில்லாமல் வாழ்வதற்கு பெரும்பான்மை இந்தியா என்று நாம் அறிவித்து விடக் கூடாது. அப்படின்னா இந்து மதத்திற்கு சட்டபூர்வமான அங்கீகாரம் உண்டு, எந்த மதத்திற்கும் சட்டபூர்வமான அங்கீகாரம் உண்டு. இந்தியாவிற்குள் 1 கோடி மதங்கள் வாழலாம், ஆனால் இந்தியா மதம் சார்ந்து விடாது. இந்தியாவின் மதம் என்று சொல்லுங்கள். நாட்டின் பிரதமரை கேட்கிறேன், இந்தியாவின் மதத்தை உங்களால் சொல்ல முடியுமா? பெரும்பான்மை மதம் தான் இந்து, இந்துக்கள் பெரும்பான்மை, ஆனால் அது இந்தியாவின் மதம் என்று சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இது டாக்டர் அம்பேத்கர் உருவாக்கியது மட்டுமல்ல, இந்திய வரலாற்று வழியில் இந்திய மக்களே இது உருவாக்கி தந்திருக்கிறார். சார்பின்மை, சார்பியல் தத்துவம் இல்லாமல் வாழ முடியாது. ஆனால் இந்தியா ஒரு மதம் சார்ந்த நாடு அல்ல. ஆனால் இந்தியாவிற்குள் 1000 மதங்கள் வாழும், 1000 கடவுளை உருவாக்கிக் கொள்ளலாம். நான் நினைத்தால் ஒரு கடவுளை உருவாக்கலாம், ஒரு மதத்தை உருவாக்கலாம். மனசாட்சி சுதந்திரம், கருத்து சுதந்திரம் இடமளிக்கிறது. ஆனால் இந்தியாவுக்கு என்று ஒரு மதம் இல்லை. உலகத்திலேயே மதச்சார்பினுடைய உச்சம் இது. எவ்வளவு பெரிய நாடு இது, இதற்கென்று மதம் இல்லை பாருங்கள். இதற்குள் 1000 மதங்கள் இருக்கும். இந்த நாடு பின்பற்றுகிற மதச்சார்பின்மையை அரசியல் இயக்கங்களில் யாராவது பின்பற்றுகிறார்களா நான் கேட்கிறேன். நாடு பிரம்மாண்டமான நாடு, மிகப்பெரிய ஜனநாயக நாடு, நாடாளுமன்றத்தின் உச்சத்தில் இருக்கிற நாடு, அரசியல் சாசனத்தின் உச்சத்தில் இருக்கிற நாடு, மிகப்பெரிய நாடு. இந்த நாட்டுடைய கருத்தாக்கமே அது ஒரு மதத்தை சாரவில்லை என்பதுதான், பன்முகம் தான். இந்த பன்முகமும் சார்பின்மையும் எந்த அரசியல் இயக்கத்தில் இருக்கிறது இந்தியாவில் சொல்லுங்கள் நண்பர்களே. ஒரு நாடு எந்த மதத்தையும் சாராது இருப்பது போல் ஒரு அரசியல் கட்சியில் தலைவனிலிருந்து தொண்டன் வரை எந்த மதத்தையும் சாராமல் இருப்பது அது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் மட்டுமே. எவ்வளவு கம்பீரமான நாடு இது. இந்த நாட்டுக்குள் 1000 மதங்கள் இருக்கலாம், வழிபாடுகள் நடக்கலாம், அவரவர் தெய்வங்களை வழிபடலாம். ஆனால் இந்த நாடு மதம் சார்ந்து விடாது. ஒரு நாட்டுக்கு இருக்கிற கம்பீரம், மிகப்பெரிய நாட்டிற்கு இருக்கிற கம்பீரம், மிக சாதாரண சிகப்பு துண்டு போட்டிருக்கிற முகம் தெரியாத ஒரு சாதாரண கம்யூனிஸ்டுக்கு இருக்கிறது. அதான் கம்யூனிஸ்டுகளின் பெருமை. எனவே நண்பர்களை, பெரியவர்களை, பாசிசம் ஒரு கருத்தாக்கம். அது ஜார்ஜ் டிமிட்ரோ அவர்தான் அதை பற்றி சொன்னார். எது மனிதன் மீது வெறுப்பை உமிழ்கிறதோ, எது மனிதனை கொல்ல துடிக்கிறதோ, எது ஒரு கும்பல் வன்முறையை தோற்றுவிக்கிறதோ, எது ஆயிரக்கணக்கான மக்களை எதன் பெயரிலும் கொலை செய்கிறதோ அது பாசிச கருத்தியல் என்று சொன்னார். அந்த பாசிச கருத்தியல் என்பது நாடு முழுவதும், உலகம் முழுவதும் தந்தது முதலாளித்துவம், ஏகாதிபத்தியம். இதை உலகுக்கு அளித்தது அமெரிக்கா. ஐரோப்பாவில் அதை நடைமுறைப்படுத்தியது ஹிட்லர், முசோலினி, டோஜோ. ஆனால் இந்த கருத்தியலை உலகுக்கு அளித்தது ஏகாதிபத்தியம், முதலாளித்துவம். ரெஸ்டாக் வழக்கு. நண்பர்களே, பெரியோர்களே, புதிய புதிய கட்சியில் சேர்வதற்கு துடிக்கிற இளைஞர்களே, உங்கள் செவிக்காக நான் அதை சொல்லுகிறேன். ரெஸ்டாக் வழக்கு என்பது வரலாற்றில் யாரும் மறந்துவிட முடியாத வழக்கு. கருப்பர்களை வாங்கலாம் என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. அதான் ரெஸ்டாக் வழக்கு. கருப்பர்கள் மனிதர்கள் அல்ல. கருப்பாக இருக்கிற ஒரு பெண்ணை பாலியல் துன்புறுத்தலாம், படுகொலை செய்யலாம், தண்டிக்க கூடாது. ரெஸ்டாக் வழக்கில் நீதிமன்றம் அளித்த தீர்ப்பு. கருப்பாக இருக்கிறவன் மனிதன் அல்ல, கடைச்சரக்கு. இதைதான் வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள். பாசிச கருத்தியலின் துவக்கம் இது என்று சொல்லுகிறார்கள். எவ்வளவு பெரிய அதிர்ச்சி பாருங்கள். இது இதனுடைய உச்சம்தான் ஹிட்லர். எத்தனை பேரை படுகொலை செய்தான் ஹிட்லர்? யூதர்கள் நரைவேட்டையாடப்பட்டார்கள், கம்யூனிஸ்டுகள் நரைவேட்டையாடப்பட்டார்கள். ஐரோப்பாவில் பல்வேறு நாடுகளில் முஸ்லிம்கள் நரைவேட்டையாடப்பட்டார்கள். சிறுபான்மை மதம் உலகம் முழுவதும் நரைவேட்டையாடப்பட்டது. இங்கேயும் சிறுபான்மை மதம் அச்சத்தோடு. நவகாலி இயக்கம் அதைதானே நமக்கு உணர்த்துகிறது. இங்கே மதத்தின் பெயரால் அத்தகைய பாசிச கருத்தியல் வளர்ந்து வருகிறது. ஜனநாயகம் அதை தடுக்கிறது. நம்முடைய ஜனநாயகம் அதை தடுத்து நிறுத்துகிறது. அரசியல் சாசனம் அதை தடுத்து நிறுத்துகிறது. முற்போக்கு இயக்கங்கள் அதை தடுத்து நிறுத்துகிறது. தந்தை பெரியார் போல், டாக்டர் அம்பேத்கர் போன்று, கம்யூனிஸ்ட் இயக்க கருத்தியல் போன்று
தமிழ் மண்ணில், இந்திய மண்ணில் உரையாடல், மக்களுடன் நெருங்கி உரையாடுவதால் அது தடுத்து நிறுத்தப்படுகிறது. ஆனால் அந்த பேர் அபாயம் சூழ்ந்து வருகிறது. எனவே இந்த அபாயத்தை முறியடிப்பதற்கு மக்கள் திரள் ஒற்றுமை தேவைப்படுகிறது. நண்பர்களே, பெரியோர்களே, எந்த கருத்தியல் மக்கள் இனங்களை நெருங்க செய்கிறது? எந்த கருத்தியல் மனித குலத்தை ஒன்றுபடுத்துகிறது? புது புது கட்சியை நோக்கி ஓடுகிறீர்களே நண்பர்களே, நான் இந்த மதம், நான் இந்த மொழி என்று உறக்கச் சொல்கிறார்களே தலைவர்கள், அவர்களை பார்த்து நான் கேட்கிறேன், உங்கள் கருத்தியல் யாவும் பாசிசத்தின் துவக்கம், சர்வாதிகாரத்தின் துவக்கம். ஏனென்றால் அந்த கருத்தியலில் முதலாளித்துவம் இருக்கிறது. சொல்லி பாருங்கள், நாம் எல்லோரும் இந்த ஜாதி, நம்முடைய ஜாதி அனைத்தும் ஒன்று கூடுங்கள் என்று சொல்லி பாருங்கள். நான் இந்த ஜாதி, நம்முடைய ஜாதி அனைவரும் ஒன்று கூட வேண்டும் என்று சொன்னால், நான் தலித் மக்களை ஜாதிக்குள் இணைக்கவில்லை. ஜாதிய பெருமிதங்கள் தான் ஜாதி. தலித் மக்களை விடுதலை இயக்கத்தின் கூறுகளாக நாங்கள் பார்க்கிறோம். கம்யூனிஸ்டுகள் தலித்துக்களை ஜாதிக்குள் அடக்குவதில்லை. அவர்கள் உருவாக்கவில்லை. இந்த சமூகத்தில் ஆதிக்க சக்தி உருவாக்கி திணித்து விட்டார்கள். அது தவறான கருத்தியல். எனவே ஜாதிக்குள் அவர்கள் அடங்க மாட்டார். எனவே நாம் எல்லோரும் இந்த ஜாதி என்று உயர் உணர்ச்சி பாராட்டுகிறார்களே, அவர்களை பார்த்து நான் கேட்கிறேன், நாம் அனைவரும் இந்த ஜாதி ஒன்று கூடுங்கள் என்றால் பிரிதொரு ஜாதி இல்லை என்றுதானே அர்த்தம்? இடைவெளி இருக்கிறதா இல்லையா? சரி, இன்னொரு குரல் கேட்கிறது அல்லவா, நாம் தமிழர் ஓங்கி. சரி, நாம் தமிழர், நான் தமிழர், என் மனைவி மலையாளி, இரண்டுக்கும் பிறந்திருக்கிற குழந்தை குடும்பமே புலவுபடுவது பார்த்தீர்களா? என்னுடைய பையன் அமெரிக்காவுக்கு சென்று, லண்டனுக்கு சென்று அங்கு ஒரு பெண்ணை திருமணம் செய்து இங்கே இருக்கிறான். நான் தமிழ், மலையாளி, அவன் ஐரோப்பா. நான் தமிழர் என்று உறக்க சொன்னால் தமிழ் மொழி செவ்வியல் மொழி, உலகத்தில் ஈடு இணையற்ற மொழி, அனுசரிப்பு மொழி. எனவேதான் தமிழ் வாழ்கிறது. தமிழ் கதவடைத்துக் கொள்வதில்லை. பிற மொழியுடன் உறவாடுகிற காரணத்தினால் தமிழிடம் அனுசரிப்பு இருப்பதால் தமிழ் வாழ்கிறது. தமிழ் உயர்வு, தமிழ் நமது உயிருக்கும் மேல், அது வேறு. ஆனால் நான் தமிழர் அப்படின்னு சொன்னால் நான் மலையாளி அல்ல. இடைவெளி இருக்கிறதா இல்லையா? அங்கு பகுத்தறிவுக்கும் அறிவியலுக்கும் இடம் இருக்கிறதா? நாம் தமிழர் சகோதரர்களே, பேசுகிற நான் பேசும் மொழியால் தமிழன், நான் தமிழன், தமிழர்கள் ஒன்று கூடுங்கள் என்று சொன்னால் பிற மொழி பேசுகிறவர்கள் ஒரு இடைவெளி இருக்கிறதா இல்லையா? சரி, நாம் இந்துக்கள், நாம் அனைவரும் இந்துக்கள், சொல்லி பாருங்கள், நான் இஸ்லாமியர் அல்ல. இடைவெளி இருக்கிறதா இல்லையா? சரி, நாம் அனைவரும் இந்தியர், சொல்லி பாருங்கள், பாகிஸ்தான் அல்ல. இடைவெளி இருக்கிறதா இல்லையா? சரி, மோஸ்ட் சிவிலைஸ்டு ஐரோப்பியர்கள், வளர்ந்தவர்கள், கல்வி அறிவில் உச்சம், அது உலகத்தின் தோட்டம், நாம் அனைவரும் ஐரோப்பியர்கள், சொல்லி பாருங்கள், ஆப்பிரிக்கா அல்ல. இடைவெளி இருக்கிறதா இல்லையா? நண்பர்களே, படித்த நண்பர்கள், பல்வேறு அரசியல் இயக்கங்களில் இருக்கிற நண்பர்கள், எந்த இயக்கத்தில் சேரலாம் என்று சிந்திக்கிற இளைஞர், உங்களுக்காக சொல்கிறேன், நீங்கள் எந்த முழக்கத்தை முன்வைத்தாலோ அதில் மனித குலத்தை பிரிக்கிற இடைவெளி இருக்கும். 1848 ஜெர்மனியில் பிறந்த மார்க்சும் எங்கெல்ஸும் கருத்தால் கரத்தால் உழைக்கிற உலக நாடுகளின் தொழிலாளர்களே ஒன்று கூடுங்கள் என்று சொன்ன அந்த முழக்கத்தில் பிளவு இருக்கிறதா? இது போன்ற ஒரு அறிவியல் முழக்கம் உண்டா நண்பர்களே? இது போன்ற ஒரு பகுத்தறிவு முழக்கம் உண்டா? கருத்தால் கரத்தால் உழைக்கிற உலக நாடுகளின் தொழிலாளர்களே ஒன்று கூடுங்கள். நீங்கள் இழக்க இருப்பது அடிமை சங்கிலி, அடைய இருப்பது பொன் உலகம். நீதான் உழைக்கிறாய், நீதான் இந்த உலகை படைக்கிறாய், எனவே நீதான் ஆள வேண்டும். இந்த முழக்கம் ஜாதியை தாண்டும், மதங்களை தாண்டும், கண்டங்களை தாண்டும், நாடுகளை தாண்டும். பாசிசத்தை முறியடிப்பதற்கு ஒற்றுமைதான் அதற்கான பலமான ஆயுதம் என்றார் டிமிட்ரோ. இதைவிட ஒற்றுமை ஆயுதம் ஒன்று இருக்க முடியுமா நண்பர்களே? எனவே இந்த பாசிச பேர் அபாயம் நமக்கு தெரியும். இன்றைக்கு இந்தியாவுடைய நாடாளுமன்ற ஜனநாயகத்தை யார் முடக்குகிறார்கள்? அவர்கள் தான் பாசிச கருத்தியலில் இருக்கிறவர்கள். டாக்டர் அம்பேத்கர் இந்தியாவுடைய 4 தூண்களில் 2 தூண்களை விசேஷமாக நிறுவினார், சிறப்பாக நிறுவினார். ஒன்று விவாத முறை, இன்னொன்று எதிர்க்கட்சி. இன்றைக்கு இருக்கிறதா விவாத முறை? எதிர்க்கட்சிகளை கலந்தாசி ஆலோசிக்கிறாரா நாட்டின் பிரதமர்? விவாத முறைகள் நாடாளுமன்றத்தில் இருக்கிறதா? நாடாளுமன்றம் என்பது என்ன? அது ஒரு உரையாடல் அரங்கம், ஜனநாயகத்தை வளர்க்கிற இடம். நேர் எதிர்கருத்துகளுக்கு வாய்ப்பளிக்க வேண்டும். கம்யூனிஸ்டை பற்றி நீங்கள் சொல்கிறீர்கள், இதை நாம் சொன்னால் உடனே ஒரு உயர்ந்த அரசியலை பேசினால் உடனே என்ன சொல்கிறார்கள்? 15 கோடி 10 கோடி. பேசுகிற அரசியலுக்கும் இதற்கும் என்ன சம்மதம்? நம்மை கலங்கப்படுத்துவது. இந்த 15 கோடி 10 கோடியை வாங்கி நாங்கள் பங்கு போட்டுக் கொண்டோமா இந்த மேடையில்? என்று நான் இந்த கம்யூனிஸ்ட் மேடையில், இது நம்முடைய மேடை என்பதற்காக நான் சொல்கிறேன். நான் கூட 30-40 ஆண்டுகள் பொது வாழ்வில் இருக்கிறேன்.
என்னை போன்றுதான் எல்லோரும் சார்பில் நான் சொல்கிறேன். எத்தனையோ கட்சி தலைவர்களை பார்க்கிறோம், அதிகாரத்துக்கு அருகில் நின்று அவர்களோடு உரையாடுகிறோம். ஒரு பொழுதும் ஒரு நொடியும் அந்த அதிகாரத்தை பயன்படுத்தியோ இல்ல செல்வ வளங்களை பயன்படுத்தியோ எங்களுக்கோ எங்கள் குடும்பங்களுக்கோ எங்கள் உற்றார் உறவினருக்கோ ஒருபோதும் எங்கள் தலை தாழ்ந்ததில்லை என்று எங்களால் கம்பீரமாக சொல்ல முடியும். இத்தனை ஆண்டு கால பொது வாழ்வு இது. 100 ஆண்டுகளில் கம்யூனிஸ்டுகள் அதிகாரத்தில் இருந்திருக்கிறோம். EMS துவங்கி நிருபன் சக்கரவர்த்தி வரை எங்காவது ஒரு ஊழல் உண்டா? 100 ஆண்டுகளில் 25 கோடி வாங்கியதாக இன்றைக்கும் சொல்கிறீர்கள். அரசியல் பேசினால் அதில் அடிக்கிறீர்கள் எங்களை. நாங்கள் இப்பொழுது வாங்குவதில்லை என்று முடிவெடுத்து விட்டோம். ஆனால் 150 கோடி 20 கோடி கார்பரேட் தந்த போது வேண்டாம் என்று சொன்னோமே, அதை பற்றி பேசுகிறீர்களா? EMS நம்புது பாட் செல்வந்த குடும்பம் தனது சொத்துக்கள் அத்தனையுமே நாட்டுக்கு அளித்தார். சி ராஜேஸ்வரராவ், புபேஷ் குப்தா சொத்துக்கள் அத்தனையும் நாட்டுக்கு அளித்தார்கள். கம்யூனிஸ்டுகள் இருக்கிற செல்வங்களை எல்லாம் கட்சிக்கும் நாட்டுக்கும் அளித்திருக்கிறானே தவிர ஒரு கம்யூனிஸ்ட் கூட நாட்டை கொள்ளையடித்து சொத்து சேர்த்ததில்லை. எனவே அரசியல் பேசுங்கள். எங்கள் பெயரில் போட்டு அவர்கள் செலவு செய்ததை எங்களை கலங்கப்படுத்துவதற்கு பயன்படுத்தக்கூடாது என்று நாங்கள் சொல்லுகிறோம். நாங்கள் பேசுவது ஒரு உயர்ந்த அரசியல். நாடாளுமன்ற ஜனநாயக நெருக்கடிக்குள்ளாகிவிட்டது. ஒரு மாநிலங்களில் ஒன்றியம் தானே இந்தியா. மொழி பேசுகிற மாநிலங்களின் கூட்டிசைவு இந்தியா. இந்தியா ஒரு திணிக்கப்பட்ட நாடு அல்ல, சட்டத்தால் கட்டாயமான உருவான நாடு அல்ல. மொழி பேசுகிற தேசிய இனங்களின் கூட்டிசைவு இந்தியா, மொழி வழி மாநிலங்களின் கூட்டிசைவு இந்தியா. அப்படின்னா அதனுடைய அதிகாரம் நீங்கள் குவித்துக் கொண்டால் அதுதான் பாசிசத்துக்கு வழிவகுக்கும். அந்த ஆபத்து கூடாது என்று எச்சரிப்பதற்காக நாங்கள் சொல்லுகிறோம். ஏனென்றால் பாசிசத்தை பேசுகிறவர்கள் அல்ல, அதை சந்தித்தவர்கள் நாங்கள். எங்கள் முன்னோர்கள் 2 கோடி பேருக்கு மேல் உயிரை கொடுத்து பாசிசத்தை வரலாற்றில் முடியேறி சொன்னார்கள். இந்த ரைஸ்டாக் கட்டிடத்தில் இந்த கொடியை ஏற்றுவதற்கு பேட்டில் பார் பெர்லின், இப்பொழுது போய் அந்த கூகுள் சர்ச் செய்து பாருங்கள் நீங்கள், பேட்டில் பார் பெர்லின். அந்த கொடியை ஏற்றுவதற்கு இப்பொழுது ஏற்றலாம் பலர். 46வது வட்ட செயலாளர் கொடி ஏற்றுவார், அல்லது இவர் ஏற்றுவார் அவர் ஏற்றுவார் என்று. உலக வரலாற்றில் ஒரு கொடியை ஏற்றுவதற்கு 10 அடிக்கு 400 பேரை உயிர் கொடு தியாகம் செய்த கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி. ரைஸ்டாக் இந்த சுஸ்தி கொடியை இறக்கி அந்த கொடியை ஏற்றுவதற்குள் எத்தனை பேர் நாங்கள் மாண்டு போனோம், எத்தனை கோடி. இது வெறும் நிறம் அல்ல, பெர்னார்ட் ஷா சொல்வது போன்ற நிறம் அல்ல, அது உயிர் இருக்கிறது. நெருங்கி வந்தால் தான் தெரியும் நண்பர்களே. நான் இதை சொல்லி முடிக்கிறேன். கம்யூனிஸ்டுகள் சர்வாதிகாரிகள், கொலைகாரர்கள். இந்த பிஜேபி தலைவர்கள் அரசியல் பேசினால் உடனே ரஷ்யாவில் கொன்று விட்டார்கள், அங்கே கொன்று விட்டார்கள். எவ்வளவு ஸ்டாலின் இன்றைக்கு குறிவைக்கப்படுகிறார் வலைதளங்களில். ஜோசப் ஸ்டாலின் நம்முடைய தலைவர், ஜோசப் ஸ்டாலின். நமக்கு கூட கருத்து வேறுபாடு உண்டு, அது வேறு. ஆனா அவரல்லவா 2வது உலக யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்தார். சரண்டர், லட்சக்கணக்கான ஜெர்மானிய வீரர்கள் சரண்டர் ஆகிவிட்டார்கள். அவர்களை அப்படியே அனுப்ப வேண்டும். எங்கே? ஜெர்மனிக்கு அனுப்ப வேண்டும். எல்லோருக்கும் பனிக்கோட்டை கொடுத்து அனுப்புங்கள் என்கிறார். கையில் விலங்கிட்டல்ல, கம்யூனிஸ்டுடன் சரணடைகிறார்கள். எப்பொழுது கையை தூக்கி சரணடைகிறானோ அவனை சுடுவது கோழை தினம் என்று கட்டளை பிறப்பித்த உலகத்தின் முதல் தலைவன் தொடர் ஸ்டாலின். பல லட்சக்கணக்கான பேரை நாங்கள் கொண்டு சேர்த்தோம். பிழைப்புக்காக அமெரிக்காவுக்கு சென்றால் அவனுக்கு கைவிலங்கு போட்டு அழைக்க கொண்டு வருகிறார்கள். இதில் யார் ஜனநாயகவாதி? ஸ்டாலினா, ட்ரம்பா? எனவே நண்பர்களை முடிக்கிறேன். இதை ஒன்றை சொல்லி முடிக்கிறேன். புதிய கட்சிக்கு இளைஞர்கள் துடிக்கிறார்கள் அல்லவா? கம்யூனிஸ்டுகள் சொன்னால், உங்களுக்கு கம்யூனிஸ்டுகள் என்று சொன்னால் நீங்கள் ஏற்க மறுக்கக்கூடும். நெல்சன் மண்டேலா பல ஆண்டுகள் சிறையிலிருந்து வெளியே வருகிறார். பல ஆண்டுகள் அவரை கேட்கிறார்கள், நீங்கள் என்ன நாட்டை பார்க்க விரும்புகிறீர்கள் என்று. இந்தியா என்கிறார். சரி, இந்த மக்களுக்கு ஏதாவது சொல்லுங்கள், உலகத்துக்கு ஏதாவது சொல்லுங்கள், இவ்வளவு ஆண்டு சிறையில் இருந்து வந்திருக்கிறீர்கள். அவர் சொல்கிறார், கல்விதான். எஜுகேஷன் இஸ் a powerful weapons which is using the new world, change the world. போட்டு குறி வச்சிட்டார், ஆச்சரிய குறி வச்சிட்டார். கல்விதான் மிகப்பெரிய ஆயுதம். படித்த இளைஞர்களே, பிற கட்சியில் இருக்கிற படித்த இளைஞர்களே, எந்த கட்சியும் சாராத படித்த இளைஞர்களே, நீங்கள் தான் எதிர்காலம். உங்களுக்கு நான் சொல்லவில்லை, நெல்சன் மண்டேலா சொல்லுகிறார். அந்த கல்வியை கொண்டு ஒரு புதிய உலகத்தை படையுங்கள், ஒரு புதிய சமூகத்தை படையுங்கள். அந்த புதிய சமூகம் எதுவாக இருக்கும் என்று சொன்னால், நான் அறிந்தவரை அது சமத்துவமாக இருக்கும், சோசியலிசமாக இருக்கும் என்று மண்டேலா சொல்கிறார். 20-30 ஆண்டுகள் திரைப்பட
படத்தில் நடித்துவிட்டு வெளியில் வந்து சொல்லவில்லை மண்டேலா. 20-30 ஆண்டுகள் சிறையில் இருந்துவிட்டு சொல்கிற மகத்தான மனிதன் சொல்கிற திசை வழி எது? சோசலிசம். இந்தியாவின் அரசியல் சாசனம் எது? சோசலிசம். ஒரு நடிகர் தோன்றி வருவார் அல்லது இந்த இனத்தலைவர் தோன்றி வருவார், அவர்தான் இந்தியாவுக்கு வழிகாட்டுவார் என்று அல்ல. டாக்டர் அம்பேத்கர் போன்ற மேதைகள் இந்தியாவினுடைய வழிகாட்டுதல். நம்மோடு அவர் முரண்பட்டார் பல இடங்களில், ஆனால் நமது கொள்கையோடு உடன்பட்டார். நான் கம்யூனிஸ்டுடன் முரண்பட்டாலும் அவர் லட்சியத்தோடு உடன்படுகிறேன். இந்த நாடு நிறைவாக சென்றடைய வேண்டிய இடம் சோசலிசம் என்று அரசியல் சாசனத்தில் சேர்த்தார். எனவே வெல்லப்போவது சோசலிசம், செங்கொடி என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.